ச்சே! இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு கூட பார்க்கலைங்க. என்ன ஆயிருச்சுன்னா, இன்னைக்கு காலையில வந்துட்டு காலிஃப்ளவர் காட்டுக்கு போயிருந்தேன். காலிஃப்ளவர் வந்துட்டு 1, 2 வந்து விட்டுருந்துச்சு. பார்த்துருந்தேன். இன்னைக்கெல்லாம் மொட்டு கட்டி வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டே 56 காலிஃப்ளவர் ஃபார்மிங். இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில வந்து காலிஃப்ளவர் தோட்டத்த வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது. ஒரு சில பயிரெல்லாம் வந்துட்டு போயிருந்துச்சு. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. தண்டு ஃபுல்லா வந்துட்டு அழுகி இருந்துச்சு. தண்டுல வந்து நல்லாவே ஓட்ட போட்டு உள்ள வரைக்கும் வந்துட்டு போயிருந்தது. இது என்ன ஃபால்ட்டு, என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது இல்லாம இந்த மாரி வர்றத ஒரு இடத்துக்கு 2 இடத்துக்கு இருக்குன்னு பார்த்தா, நெறைய இடத்துக்கு விட்டுருந்தது. அப்புறம் வந்து சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கிழங்கு செடியும் வந்துட்டு விட்டுருந்தது. கிழங்கு செடியில சரி வீட்டுக்கு அளவா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 கிழங்க புடுங்கிட்டு, அப்படியே வீட்டுக்கு கிளம்புறக்கு ஆரம்பிச்சேங்க. அப்பதான் வந்து தோட்டத்துல வந்து சைட்லலாம் பார்க்கும்போது 1, 2 அப்படிதான் வந்துட்டு இருந்தது. அப்புறம் அம்மாவும் வந்து கூப்பிட்டு காட்டுனாங்க. அப்புறம் உள்ள வந்து சரி என்ன பிரச்சனையா இருக்கும் உடைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. உள்ள வந்து வேர்ப்புழு வந்து நம்ம தண்டு கிண்டு எல்லாமே சாப்பிட்டு அந்த செடியவே வந்து சுத்தமா க்ளோஸ் பண்ணிருச்சு. இதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. நானும் வந்து தேடி தேடி பார்த்துட்டு இருக்கேன். ஒன்னும் கிடைக்கல. அப்புறம் அக்ரி சார வந்து கூப்பிட்டு கேட்டேங்க. அவரும் வந்து இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது இல்லாம முன்னாடியே வந்துட்டு நம்ம வேர்ப்புழுவுக்கு மருந்து விட்டுருக்கணும். இல்லாட்டி இந்த மாதிரி தான் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம நல்லாவே வந்துட்டு ஒரு சில இதுல மொட்டு கட்டி காலிஃப்ளவர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவும் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. சந்தோஷமாவும் இருந்துச்சு. சரி நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா!